வணக்கம். ஒரு அறிவிப்போடு ஆரம்பிக்கலாம். 2 அறிவிப்பு. ஒன்று வந்து வர சனிக்கிழமைக்கு நம்மளோட ஜோஹோ மீட்டிங் இருக்குது. விஜயதசமி முடிச்சுட்டு நம்ம வந்து ஈவினிங் 6 to 9 வந்து நம்மளோட ஜோஹோ மீட்டிங் இருக்குது. இந்த வாரம் என்ன நடந்துச்சு, அடுத்த வாரம் நம்ம என்ன எதிர்பார்க்கலாம், நிஃப்டி பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் என்ன இருக்குது, ஸ்டாக்ஸ் நிறைய ஸ்டாக்ஸை அனலைஸ் பண்ணலாம். ஒவ்வொரு டைமும் ஆல்மோஸ்ட் 40-50 ஸ்டாக்ஸ் நம்ம அனலைஸ் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் கேட்ட ஸ்டாக்ஸ் ரைட். இதெல்லாம் என் சைட்லேருந்து இந்த கொஞ்சம் மேபி நம்ம வந்து யோசித்து பார்க்கலாம். ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் பண்ண வேண்டியது ரொம்ப சிம்பிள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ரேசர் பே லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிவிட்டு 236 rupees பே பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். 9444468888க்கு. சந்தேகம் இருந்தால் அதே நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். 3 hours அண்ட் ஆல்மோஸ்ட் இதை வந்து 48th டைம் நம்ம வந்து பண்ணுறோம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். டூ பார்ட்டிசிபேட் திஸ் டைம். ரெண்டாவது அறிவிப்பு, வர 15th October நம்மளோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் ட்ரைனிங் இருக்குது. 6 months ட்ரைனிங் கம்ப்ளீட்டாக பிகினிங்லேருந்து வாட் இஸ் டெக்னிக்கல் அனாலிசிஸ்லேருந்து ஆரம்பித்து நம்ம வந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நம்ம போகிறோம். கம்ப்ளீட் சப்ஜெக்டை வந்து கவர் பண்ணுவோம். இன்க்ளூடிங் வாட் இஸ் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ், சார்ட் பேட்டர்ன்ஸ், இண்டிகேட்டர்ஸ் ஒரு 10-15 வராது, ஒரு 8-10 ஸ்டாக் இண்டிகேட்டர்ஸு, ட்ராயிங் டூல்ஸு, சார்ட் பேட்டர்ன்ஸ் முக்கியமாக, அண்ட் ஃபிபனாச்சி இருக்கும், ஆப்ஷன் அனாலிசிஸ் இருக்கும், கம்ப்ளீட் ஆப்ஷன் க்ரீக்ஸோடு நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ஃபியூச்சர்ஸ் இருக்கும். ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸை வச்சு எப்படி நம்ம வந்து ஸ்டாக் செலெக்ஷன் பண்ணுறது, எப்படி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வரையிறது, கம்ப்ளீட் ஆப்ஷன் க்ரீக் ரைட். கற்றுக்கும் போதும் நீங்கள் வந்து ஆப்ஷன் பையிங்கும் பண்ணலாம், ஆப்ஷன் செல்லிங்கும் நீங்கள் பண்ண முடியும். இது எல்லாம் இல்லாத ஃபைனலாக ரோட் மேப் ரைட், எலியட்ஸ் வேவ் வந்து கற்றுப்போம். ஃபைனலாக இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி எப்படி ஒரு ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணலாம், இன்ட்ராடே ஆகட்டும், ஸ்விங் ஆகட்டும், இல்லை பொசிஷனல் ட்ரேட் ஆகட்டும், இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு வச்சிங்களேன், ட்ரேடுன்னு வேணாம் ரைட், எதுக்காக இருந்தாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும். வாங்க, உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இதை பற்றி வேணும்னு சொன்னால் அதே கால் சென்டர் நம்பர் கால் பண்ணுங்கள். 9444468888. ட்ரஸ்ட் மீ, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். 6 months அண்ட் இந்த 6 months பீரியடில் ஆல்மோஸ்ட் ஆன் அ டெய்லி பேஸஸ் நம்ம வந்து இன்ட்ராக்ஷன்ஸ் பண்ணிகிட்ருப்போம். நிறைய சார்ட்ஸை வந்து நம்ம ஷேர் பண்ணிகிட்ருப்போம். ஆப்பர்ச்சுனிட்டி ஏர்னிங்ஸ் சைடு ஒன்று இருக்குது. சார்ட் ஷேர் பண்ணுறதுனால டெஃபினட்டாக நீங்கள் ஏர்னிங்ஸ் பண்ணுவோம். அண்ட் லைவ் அனாலிசிஸ் நிறைய பண்ணுவோம். ஸோ டெஃபினெட்லி ரியல் டைம் ஏர்னிங்கும் இருக்கும், மணி மேனேஜ்மெண்ட்டும் இருக்கும், ட்ரேடும் எடுக்க முடியும், ஏர்னிங்ஸும் பண்ண முடியும். இன்றைக்கி மார்க்கெட் ஆஸ் யூஷுவல் மோர் ஃப்ளாட்டிஷாக போச்சு. ஏன் ஃப்ளாட்டிஷ்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொன்னால், டெய்லி இந்தியாவிக்ஸ் இறங்கிட்டு இருக்கு. இன்றைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் 2.5% வந்து இறங்கியிருக்கு. 2.5 இல்லை, 2.04% வந்து இறங்கியிருக்கு. 13.22 டியூஸ்டே அன்னைக்கு இறங்குச்சு, வெட்னஸ்டே அன்னைக்கு, தேர்ஸ்டே, ஃப்ரைடே 4 நாள் வந்து மோர் ஆன் சைட்வேஸ் நடந்துகிட்ருக்கு. இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து இன்ஃபேக்ட் நான் வந்து என் சார்ட்டை வந்து யூஸ் பண்ணல. நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான விஷயம். நிஃப்டியோட ஃபியூச்சர் ஸ்டாக்ஸ் எடுத்துருக்குறோம். ஒரு ஃபால், இந்த ஃபாலுக்கு வந்து கவுண்டர் ட்ரெண்ட் போயிட்டுருக்கு. நீங்கள் கவுண்டர் ட்ரெண்டுன்னு சொல்லுங்கள், போல் அண்ட் ஃப்ளாக் ஃபார்மேஷன் சொல்லுங்கள், சப்ளை டிமாண்டுன்னு சொல்லுங்கள், ப்ரைஸ் ஆக்ஷன் சொல்லுங்கள், எல்லாமே ஒன்று தான் ரைட். நம்ம சிம்பிளாக ட்ரெண்டு கவுண்டர் ட்ரெண்டுன்றோம். இதுக்கு நிறைய பேர்கள் வச்சு நிறைய கன்ஃபியூஷன் பண்ணிகிட்ருக்காங்க. வந்த ஃபாலுக்கு ஒரு புல் பேக் போயிட்டுருக்கு. புல் பேக் பெருசாக போகலை. லாஸ்ட் 4 days வந்து வாலட்டாலிட்டி கம்மியாகிட்டே இருக்குது. வாலட்டாலிட்டி கம்மியாச்சுன்னா அடுத்தது பர்ஸ்ட் ஆகும். பர்ஸ்ட் எங்கே ஆகணும்? மோஸ்ட் லைக்லி வந்து டவுன்வர்ட் சைடு தான் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. கீழே தான் ஆகும்னு நான் சொல்ல, பட் மோஸ்ட் லைக்லி டவுன் சைடு ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த பேட்டர்ன் பிரகாரம் எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் ப்ராபப்ளி நெக்ஸ்ட் வீக்கில் வந்து நம்ம டவுன் சைடில் நம்ம எதிர்பார்க்கலாம் ரைட். எவ்வளோ தூரம் வரும்? நம்ம வந்து சொல்லிகிட்டு இருந்தது வந்து 24,600 லெவல் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றது. என்ன பேசஸ்ன்னு சொன்னால் இந்த ஃபிபனாச்சி எடுத்து பாருங்கள் ரைட். சம்டைம் இன் ஆகஸ்ட்டில் வந்து ஒரு லோ ஃபார்ம் ஆச்சு. அந்த ஆகஸ்ட் லோக்கும் ரீசன்ட் ஹைக்கும் நீங்கள் ஃபிபனாச்சி போட்டிங்கன்னு சொன்னால் சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 24,580 ரைட். அந்த ஜோன் வருது. நிறைய பேர் வந்து கேட்பாங்க, என்ன கேட்பாங்க, டெக்னிக்கல் அனாலிசிஸில் 76% கிடையவே கிடையாது, ஃபிபனாச்சிலாம் 76% வரைக்கும் போகாதுன்றது. எத்தனை பேரை வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கீங்கன்றது தெரியாது. எஸ், 61% உடச்சிச்சுன்னு சொன்னால் 100% வரைக்கும் வந்துடும் ரிட்ரேஸ்மெண்ட். பட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அந்த 76%ன்றது அவனுக்கு ஒரு ஸ்பெஷல் ஏரியா உண்டு.
எப்பயுமே அந்த ஏரியாவில் வந்து டச் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் ஆனதுலாம் நிறைய இருக்குது. அந்த 76% நிறைய தர நானும் சொல்லியிருக்கிறேன், நிறைய பேரும் வந்து உங்களுக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸில் வியூவில் வந்து சொல்லியிருப்பாங்க. 24,800 700 லெவலில் உடச்சிச்சுன்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் 24,000 வரைக்கும் வரும்ன்றது. நான் மறுபடியும் நான் சொல்கிறேன், 24,600 வந்து ஒரு மேஜர் சப்போர்ட் ஜோனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது உடைச்சால் 24,000 தான் வரும். இன்ஃபேக்ட் 24,000 கூட இல்லை, 23,820 830 840 அந்த ஜோன், அந்த ஏரியாவில் வந்து எவ்வளோ நாள் வந்து அது சப்போர்ட் எடுத்துச்சுன்றது கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். சார்ட் எடுத்து பார்த்தால் உங்களுக்கு கிளாரிட்டிஸ் இருக்கும். இன்றைக்கி மார்க்கெட் மோர் ஆர் லெஸ் ஃப்ளாட்டிஷாக போச்சு. சார்ட்டில் நம்ம பார்த்தோம். அண்ட் மார்க்கெட்டில் சொல்கிற மாதிரி எதுவுமே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இல்லை. இன்றைக்கி வந்து நீங்கள் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஸ்டாக்ஸ் வேணால் செக்டார் ஸ்பெசிஃபிக்காக நம்ம எடுத்துக்கிட்டாங்க. மெட்டல், டெக்ஸ்டைல், டெக்னாலஜி இவங்களாம் வந்து நல்லா பண்ணாங்க. பவர் செக்டார்ஸ் நேற்று முந்தானேத்துலாம் வந்து பவர் செக்டார்ஸ் நல்லா பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. இன்றைக்கி அடிச்சிட்டாங்க. ரைட், நான் சொல்கிறேன்ல, நேற்று ஒன்று ஏற்றுறது அடுத்த நாள் இறக்குறது. இன்றைக்கும் என்எம்டிசி ஆகட்டும், நேஷ்னல் அலுமினியம் ஆகட்டும், ஹிண்டல்கோ ஆகட்டும், இது எல்லாமே வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. ஒன்றே ஒன்று ஞாபகம் வச்சுங்க, டாலர் இண்டெக்ஸ் கொஞ்சம் வீக் ஆகிற மாதிரி தெரியுது. ஆகுதுன்னு நான் சொல்ல, கொஞ்சம் வீக் ஆகிற மாதிரி தெரியுது. நீங்கள் வந்து அடுத்தது கேட்கலாம், இது வீக்கே ஆகலை, கோல்டெல்லாம் கண்ணாப்பினான்னு ஏறுதுன்னு. நேற்று வந்து ஒரு 5:30 பக்கமாக நான் வந்து ஒரு மெசேஜ் போட்டிருந்தேன் ஒரு குரூப்பில். ரைட், இன்றைக்கி அரவுண்ட் 6 மணிக்கு, அதாவது நேற்று செய்தி 6 மணிக்கு வந்து மோஸ்ட் லைக்லி கோல்டு அண்ட் சில்வர் பர்ஸ்ட் ஆகிற மாதிரி இருக்குது, ஒரு பெரிய மூவ் கொடுக்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்றதை நான் சொல்லிகிட்டு இருந்தேன். நேற்று அந்த 6 மணிக்கு அந்த டேட்டாஸ்லாம் வந்துச்சுல, இன்ஃப்ளேஷன் டேட்டாஸ்லாம் வந்துச்சுல, அந்த பேஸஸில் வந்து நான் கொடுத்துருந்தேன். அண்ட் நேற்று க்ளோஸ் டு அபவுட் $23-24 வந்து கோல்டு ஏறிச்சு, சில்வர் வந்து ஆல்மோஸ்ட் 1.5% ஏறிச்சு. இன்றைக்கி ரைட் நவ் இந்த ப்ரோக்ராம் வந்து அரவுண்ட் 7 o'clock நம்ம ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம். 7 o'clock ரெக்கார்ட் பண்ணும்போது சில்வர் வந்து 1% ஏறி இருக்குது. மீண்டும் அந்த 31.6 லெவலுக்கு போயிடுச்சு. அண்ட் கோல்டு வந்து $24.8 வந்து ஏறி இருக்குது. ஆல்மோஸ்ட் 0.97%, 1%ன்னு வச்சிங்களேன் ஏறி இருக்குது. ருப்பி டேர்ம்ஸில் எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் மீண்டும் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி இருந்துச்சு தெரியுமா, 7,820 அந்த ஜோனுக்கு வந்து வந்துடுச்சு. ஒன்று. ரெண்டாவது வந்து சில்வர் அந்த லெவலுக்கு இன்னும் வரல, ஏன்னா 32 க்ராஸ் பண்ணல. சில்வர் வந்து சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 93,100 அந்த ஜோனில் வந்து ஆட்டம் போட்டுட்ருக்கு. இது மட்டும் இல்லை, ருப்பியும் வந்து வீக் ஆகிருக்கு, 84.10 அந்த லெவலில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்க வேண்டியது, வீக்கெண்டு டென்ஷனு, இஸ்ரேல் நான் கை தூக்கிட்டான், நீ சொல்கிற மாதிரிலாம் நான் கேட்க முடியாது, நான் சொல்கிறது நீ கேளுன்ற மாதிரி அமெரிக்காவுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனு. இந்த சைடு சவுதி அரேபியா, மற்ற அரப் கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து இஸ்ரேலுக்கு அகெயின்ஸ்டாக போகிறாங்க. ஈரான் நியூக்ளியர் பாம் ஆயிடுச்சுல, அவங்க விடும் போது எங்கேயாச்சும் சதுரன்ற பயம். ஸோ இஸ்ரேல் வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது, நான் ஸ்ட்ரைக் பண்ணுவேன், ஈரானில் வந்து முக்கியமான இடத்த வந்து அட்டாக் பண்ணுவேன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நீ வராத போன்ற மாதிரி அமெரிக்காவுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கணும். இந்த ப்ராப்ளம், இஸ்ரேல் ஈரான் ப்ராப்ளம் வந்து எஸ்கலேட் ஆகுமா? எஸ்கலேட் ஆச்சுனால் வாட் வில் பி த கான்சிக்வன்சஸ்? ஸோ இதுதான் வந்து மேஜர் ஸ்டோரியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த இது டென்ஷன் ஏறிச்சுன்னா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக வந்து கோல்டு சில்வரு ஏறும், டாலர் கீழே விழுவணும், அண்ட் க்ரூடு வந்து தார்மாராக மேலே ஏறணும். க்ரூடு இது வரைக்கும் மேலே ஏறினதுக்கான எந்த விதமான சிக்னலும் காட்டல. பார்க்கலாம். க்ரூடெல்லாம் வந்து கொஞ்சம் வீக்கிஷாக தான் இருக்குது, மெயின்லி பிகாஸ் ஆஃப் சைனா வந்து எக்கானமி சரியில்லை, யூஎஸ்லேயும் வந்து எக்கானமி சரியில்லை. இது 2 நாளாக அது வீக்கிஷாக இருக்குது. ரைட், அண்ட் பார்க்க வேண்டியது இன்றைக்கி நைட்டு, நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு ராக்கெட் விட போகிறாங்களான்றது பார்க்கணும். ஒரு காலத்தில் இஸ்ரோ ராக்கெட் விடுமான்றது மாடியில் போய் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி வந்து லைவாக லெபனான் ஆகட்டும், இஸ்ரேல் ஆகட்டும், டெய்லி தீபாவளி தான் அங்கே. ரைட், எனிவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, நம்ம அது அப்புறமா பேசிக்கலாம். இன்றைக்கி வந்து செக்டார் வைஸ் நம்ம அனலைஸ் பார்க்கும்போதும் இன்ட்ரெஸ்டிங்காக எதுவுமே செக்டாரில் வந்து எதுவுமே டாப் பர்ஃபார்மர் இது வந்து பிரேக் அவுட் ஆச்சு அப்படி சொல்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. எஸ், எக்ஸைட் பேட்டரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. மேலேருந்து வேவ் 3 முடித்து வேவ் 4 ஃபார்மேஷன் ஆகிட்டு, டே சார்ட், வீக்லி சார்ட் அண்ட் மந்த்லி சார்ட்டில் வந்து வேவ் 4 முடித்து அப்சைட் ஆரம்பிச்சிருக்கு. ஒரு நல்ல டார்கெட் இருக்குது போத் ஆன் டே சார்ட் ஆஸ் வெல் அஸ் ஆன் வீக்லி சார்ட். நான் ஹிண்ட் கொடுத்துட்டேன், நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு எடுத்துங்க. இது மாதிரி நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து இந்த வாரம் சாட்டர்டே அன்றைக்கி நம்ம ஜோஹோ மீட்டிங்கில், நாளைக்கு ஜோஹோ மீட்டிங்கில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ப்ரைவேட் இது செபிக்காரன் கேள்வி கேட்க முடியாது, நம்ம ப்ரைவேட் குரூப்பில் நம்ம பண்ணுறோம்.
அண்ட் நான் எதுவுமே நான் கொடுக்கல, நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்ல போகிறேன். அண்ட் நிறைய ஸ்டாக்ஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இன்றைக்கி வந்து செக்டார் வைஸாக ஸ்டாக் வைஸாக வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு மச் இல்லை, பார்க்கலாம். நாளைக்கு நம்ம ஜோஹோ மீட்டிங்கில் அதுக்கு முன்னாடி ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா நாளைக்கான வீடியோவில் வந்து நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். என்ன நேர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.